மகிழ்ச்சி என்பது விரும்பியதை தேடுவதா வருவதை ஏற்பதா அப்படின்னு அருமையான கேள்வி. ஏறு 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 நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு, உன்னை பெண்ணென்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும், நிமிர்ந்து நில்லு. இப்போ பெண்களும் ஓடிக்கிட்டே இருக்கணும், ஆண்களும் ஓடிக்கிட்டே இருக்கும், ஓடி தேடிக்கிட்டே இருக்கணும். தேடல் உள்ள உயிர்களுக்கே தினமும் பசி இருக்கும். தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில் ருசி இருக்கும்னு சொல்லியிருக்கான். ஒரே இடத்துல தேங்கி நின்னா, டேய் தம்பி வாழ்க்கை எப்படி போகுது? வாழ்க்கையா வாழையில இல்ல ஊத்துன ரசம் மாதிரி போகுது இப்படி சொன்னா எப்படி இருக்கும்? முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும், முயலாமை என்றும் வெல்லாதுன்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய ஆண் பிள்ளைகளை ஏன் பிடிக்கும் தெரியுமா நடுவர்களே? அப்பாவுக்கு உழைக்க முடியாது ஒரு வீட்டுலன்னு தெரிஞ்ச குழந்தை என்ன பண்ணுவான், பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு முன்னால காலையில வீடு வீடா பேப்பர் போடுவான் நடுவர்களே. பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்த பிறகு ஏதாவது ஹோட்டல்ல போய் வேலை செய்தாவது அந்த குடும்பத்தை ஓடி ஓடி தேடி தேடி காப்பாற்றுவானே, அவன்தான் வருங்காலத்தில் நல்ல இளைஞனாக மாறுவான். எங்க குறிக்கோள்னா என்னது என்னதுன்னு கேட்கிறேன். குறிக்கோள்னா விரும்பியதை தேடுவதுதான் குறிக்கோள் நடுவர் அவர்களே. பக்கத்துல டிவி இருக்கும், நயன்தாராக்க பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கும், செல்லு கையில இருக்கும், ஆனாலும் என் பையன் பாடத்திட்டத்திலும் கவனம் செலுத்துகிறானே, அதுதான் குறிக்கோள் நடுவர் அவர்கள். இந்த வாழ்க்கையில விரும்பியதை தாங்க நம்ம தேடி பிடிக்கணும். ஒரு காதலி கூட நமக்கு விரும்பின காதலி கிடைக்கலன்னா மனசு வாடி போகுதில்ல, வாடுதா இல்லையா நடுவர் அவர்களே? ஒருத்தன் சொன்னா, என்றாவது ஒரு நாள் அழைப்பாய் என்ற நம்பிக்கையில் இன்னும் மாற்றவில்லை என்னையும் எண்ணையும் அப்படின்னா. இன்னைக்கே ஒரு நாள் நீ கூப்பிடுவ, அதனால என்னையும் நான் மாத்தல, எனக்கு போன் நம்பரையும் நான் இன்னும் மாத்தல, கூப்பிடு அப்படிங்கிறான். இன்னொருத்தி எழுதுனா, உன் பெயரை பச்சை குத்த போனேன் வலிக்கும் என்று வந்து விட்டேன், எனக்கல்ல உன் பெயருக்கு. எவ்வளவு அழகான காதல். கணவனை மனைவியை எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க, பூவும் நாரும் போல, கண்ணும் இமையும் போல, ரயில் கண்டவாளங்கள் போல சேர்ந்தே இருக்கணும்னு வாழ்த்துவாங்கல்ல. அதெல்லாம் கூட வேண்டாம். எது மாதிரி தெரியுமா இருக்கும்? பாலும் தண்ணீரும் போல இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? பாலையும் தண்ணீரையும் கலந்து, நீங்க தான் ஒரு கூட்டத்தில் சொன்னீங்க, அப்படிதான் நடுவர்களே, பாலையும் தண்ணீரையும் கலந்து அடுப்புல வச்சோன்னு வைங்களேன், அது கொதிச்சு தண்ணி ஆவியா வெளியேறும் போது இந்த பாலுக்கு கோவமா வரும், பொங்கி மேல வரும். ஐயோ போறாரேன்னு பொங்கி வரும்போது அப்படியே தண்ணியை தெளிச்சிருங்க, அப்பாடா நம்மால் வந்தாச்சு, அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். பாலின் தண்ணீரும் போல சேர்ந்து இருக்கணுமா, அது போல ஒரு கணவன், விருப்பப்பட்ட கணவன் கிடைக்கணும். விருப்பப்பட்ட மனைவி கிடைக்காத வாழ்க்கை என்ன தெரியுமா ஆகும்? உண்மையிலே ஒரு நாள் சமயம் நல்லா இல்லைன்னா ஒரு நாள் தான் வேஸ்ட், விளைச்சல் சரியில்லைன்னா ஒரு வருஷம் வேஸ்ட், நல்ல வாழ்க்கை துணை அமையலைன்னா வாழ்நாள் முழுக்க வேஸ்ட். ஏங்க உண்மையிலே ஆண்கள் எல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க, கல்யாணத்துக்கு முன்னால கல்யாணத்துக்கு பின்னால, திருமணத்துக்கு முன் தீமு தீப்பின்னு பிரிச்சுக்கோங்களேன், 6 வகையான தோசை ஆண்கள் சாப்பிட்றாங்க நடுவர்களே, கணக்கெடுத்திருக்காங்க. திருமணத்திற்கு முன் எண்ணெய் தோசை, நெய் தோசை, முட்டை தோசை. திருமணத்திற்கு பின் தீஞ்ச தோசை, காஞ்ச தோசை, நேத்து சுட்ட தோசை, இப்படி 3 தோசை சாப்பிட்றாங்க. எங்க பையிலெல்லாம் கல்யாணம் முடிச்ச பிறகு இந்த கருப்பு தோசையை தான் தின்னாகணும் போல இருக்கு அப்படின்னு பயப்படுறாங்க. வருவதை ஏத்துக்கிடுவோம்னு சொன்னா என்ன பாட்டு பாடுவாங்க? காட்டுமானை வேட்டையாட தயங்கவில்லையே, இந்த வீட்டு மானின் உள்ளம் ஏனோ விளங்கவில்லையே, கூட்டு வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை புரியவில்லையே, நான் கொண்டு வந்த பெண் மனதில் பெண்மை இல்லையே, நான் கவிஞனும் இல்லை. எவ்வளோ உணர்ந்து எழுதியிருக்காரு பாருங்க கண்ணதாசன், எப்படிப்பட்ட பாட்டு. அப்போ நம்முடைய விரும்பியதை தொடர்ந்து நம்ம அதை ஏற்றுக்கிட்டோம். எங்களை வேலையானாலும் சரி, கல்வி ஆனாலும் சரிங்க, கல்வி நம்ம விரும்பின கல்வி கிடைச்சாதான் அதில் பிடித்தமாக இருக்க முடியும். இப்போ சகித்து கொண்டு வாழ்தல், ரசித்து வாழ்தல்னு 2 இருக்கு. அவங்க சகிச்சுக்கிட்டு வாழ்றாங்க, நாங்க ரசித்து கொண்டு வாழுகிறோம், அதுதான் நாங்க வாழ்க்கை. பருவதை ஏத்துக்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கையில முன்னேற முடியாது. கடன் இல்லாத வாழ்க்கையை, நோயில்லாத வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் விரும்பியதை தேடி ஓடிக்கொண்டே இருப்போம் என்று கூறி அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.